கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ரிச்மண்டில் உள்ள ஒரு பேக்கரியில் கடந்த திங்கட்கிழமை பணம், ஐபேடுகள் மற்றும் சிற்றுண்டிகள் ஆகிய பொருட்கள் திருடப்பட்டன. அதிகாலையில் 2 திருடர்கள் உள்ளே நுழைந்து இந்த திருட்டை நடத்தியுள்ளனர். ஆச்சரியப்படும் விதமாக சுமார் 40 நிமிடங்கள் கழித்து அவர்கள் மீண்டும் கடைக்கு திரும்பினர். இந்த முறை அவர்கள் பொருட்களை வாங்க வந்தது போல நிதானமாக நடந்து கொண்டனர். ஒரு திருடன் சாக்லேட்டில் உள்ள லேபிள்களை படித்துவிட்டு ஒரு பெரிய டப் கோகோ வெண்ணெயை தேர்ந்தெடுத்தார். அது வழக்கமாக தனியாக சாப்பிடப்படும் பொருள் அல்ல. இரண்டாவது முறையுடன் சேர்த்து அதிக பணம், ப்ளூடூத் ஸ்பீக்கர் மற்றும் ஒரு தொழிலாளியின் ஜாக்கெட் உள்ளடங்கலாக $10,000 மதிப்புள்ள பொருட்கள் திருடப்பட்டன. இந்த நிலையில் இந்த திருட்டு சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருட்டு சம்பவம் நடைபெற்ற முன்னர் அதே நபர்கள் கடையை பாதுகாத்துக் கொண்டிருந்த போது முன்பு கேமராவில் சிக்கியதாக பேக்கரியின் உரிமையாளர்கள் நம்புகிறார்கள். மேலும் அந்த படங்கள் அவர்களை அடையாளம் காண உதவும் என கருதப்படுகிறது.